ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ முழுக்க கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே தான். இன்றைக்கி ட்ரேடிங் நல்லா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 ரூபாய் வச்சு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி F&O ட்ரேட் எடுக்கிறது பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? 5000 ரூபாய் வச்சு ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் அது நீங்கள் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு வாரம் நான் அதை எப்படி நான் அதை ஓட விட்றேன்னு நீங்கள் பாருங்கள். அது ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா, நான் ஆல்ரெடி ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ப்ராஃபிட் தான் வந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு நான் எவ்ரிடே அதோட அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு வாரத்துக்கு. சரிங்களா? 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வாரம் ஓட விட போகிறோம். எவ்ரிடே நான் வீடியோ போடுறப்போ அதோட அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அது எவ்வளோ ப்ராஃபிட் வருது எவ்வளோ லாஸ் வருதுன்னு ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 5000 ரூபாய் வச்சு எப்படி F&O ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு என்ன எப்படி பண்ண முடியும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. நான் சொல்லி கொடுத்த பிறகு இதுதானா, இது எனக்கே தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். பேட் கமெண்ட்ஸ் வேணாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா வீடியோ தள்ளி விட்டு போயிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக உங்கள் ப்ரோக்கர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ப்ரோக்கர் ஆப்பில் வாட்ச் லிஸ்ட்டில் நிஃப்டி எடுத்து வச்சுக்கிங்க. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இருக்கா, நிஃப்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா 24,973 இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நிஃப்டி 24,973 இப்போ இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் செயின் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஒரு வாரம் இதோட அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். அந்த ஒரு வாரத்தில் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே என்ன ப்ரைஸ் ஓடிஎம்மில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 250-300க்குள்ளே இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ 24,970 கால் ஆப்ஷன் ஓடிஎம்மில் பாருங்கள். 31 ரூபாய் இருக்குது. 25,250. சரிங்களா? இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 10/9/25. சரிங்களா? ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 31 ரூபா 90 காசு ஓடிஎம்மில் 31 ரூபா 90 காசு இருக்குது. சரிங்களா? ஒரு லாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,392 ரூபாய் ஒரு லாட்டோட ப்ரைஸ். இந்த 31 ரூபா 90 காசுக்கு கால் சைடில் ஒரு லாட்டு பை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 30 ரூபா டு 40 ரூபாய்க்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். புட் ஆப்ஷனில் பாருங்கள் 37 ரூபா இருக்கா. 24,000 1 2 3 4 5 6 புட்டு. சரிங்களா? 10/9/25 புட் ஆப்ஷனில் 24,800. ரேட் பார்த்தீங்கன்னா 37 ரூபா 40 காசு இருக்குது. 37 ரூபா 40 காசு இருக்குது. ஒரு லாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,805. சரிங்களா? 2,805.
இப்போ வந்து நான் எதுக்காக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமை செலக்ட் பண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா நேரில் இருக்கணும், ரொம்ப லாங்கிலலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? கால் சைடும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க, புட் சைடும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இது எதுக்காக செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து டைம் ஃப்ரேமை வந்து வீக்லி கேலண்டராக மாற்றுங்க. 1 வீக்லி ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 1 வீக்குங்க. ஒரு கேண்டிலும் 1 வீக்கு. இது வந்து இக்கனாச்சி கேண்டில்லேருந்து நீங்கள் வந்து நார்மல் கேண்டில்ஸுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ இது நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 230 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கிறான். இது வந்து போன வாரத்தில் 314 பாயிண்ட் ஏறி இருக்கிறான். அதுக்கு முதல் வாரம் 443 பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல் வாரம் 238 பாயிண்ட்டு ஏறி ப்ளஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல்ல 268 பாயிண்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட்டு கம்பல்சரி அவன் ஒன்று ப்ளஸில் கொண்டு போகிறான், இல்லை மைனஸில் கொண்டு போகிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட்டு ப்ளஸில் கொண்டு போகிறான். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம எடுத்தோன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் 525, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 525 ஏற்றிட்டான். இங்கே பாருங்கள் 953 பாயிண்ட் ஏற்றிருக்கிறான். இந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா நம்மளுடைய ஒரு லாட் எங்கேயோ போய் நின்றோம். சரிங்களா? இந்த மாதிரி வாரத்துக்கு எவ்வளோ ஏறிக்குன்னு பார்த்துட்டு, இப்போ நாம் எடுத்துருக்கக்கூடிய எப்படி எடுத்துருக்குறோம், ஆப்ஷன் செயினில் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 24,973 இருக்குது. 25,000 வச்சுக்கிங்க. சரிங்களா? 25,000 வச்சுக்கிங்க. நாம் எடுத்துருக்கிறது புட் சைடில் பார்த்திங்கன்னா 24,800, 25,000 வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு கீழே இறங்குச்சுன்னா, நம்மளுடைய 37 ரூபா ப்ரைஸு இங்கே வந்துடும், அத்தி மணிக்கு வந்துடும். அடுத்த வரக்கூடிய வாரத்தில் இந்த 3 நாளையும், அடுத்த வாரத்தில் ஒரு 2 நாள், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இது வந்து எக்ஸ்பிரி டே முடியுது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பாருங்கள், ஒரு 200 பாயிண்ட்டு இறக்குவான், இல்லை 200 பாயிண்ட்டு ஏற்றுவான். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி 25,000 இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு 250 பாயிண்ட்டு மேலே ஏற்றுனா நம்மளோட 31 ரூபா ப்ரீமியம் இங்கே வந்து விடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு 0 ஆகி போயிடும், ஒரு சைடு உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகி போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பை பண்ணுறப்போ நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து கால் சைடில் 25,250 சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட்லேருந்து நீங்கள் பை பண்ணுறப்போ நாம் வந்து டெய்லி இன்ட்ராடே தான் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இருக்குது, கேரி ஃபார்வேர்ட் இருக்குது. நீங்கள் பை பண்ணுறப்போ கேரி ஃபார்வேர்டில் தான் பை பண்ணணும். இன்ட்ராடேயில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு அவனே க்ளோஸ் பண்ணி வெளியே 3:15 மணிக்கு தள்ளி விட்ருவான், 3:30 மணிக்கு அவனே க்ளோஸ் பண்ணி தள்ளி விட்ருவான். நீங்கள் பை பண்ணுறப்போ கேரி ஃபார்வேர்டில் தான் பை பண்ணணும். கேரி ஃபார்வேர்டில் பை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரி டே வரைக்கும் அந்த இது அப்படியே இருக்குங்க. சரிங்களா? ஒரே ஒரு லாட்டு 2,300 ரூபா, 2,800 ரூபா. கால் சைடு 2,300 ரூபா வருது, புட் சைடு 2,800 ரூபா வருது. ரெண்டையுமே கூட்டினா கூட 5,100 ரூபா சில்லற தான் வருது. சரிங்களா? நீங்கள் அதை பை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த எக்ஸ்பிரி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கீழே 0 ஆகி போயிடும். எக்ஸ்பிரி டே 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 0 ஆகி போயிடும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். சரிங்களா? நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோங்க? 5,000. சரிங்களா? நம்மளுடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதலீடு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 2,392 ரூபாய் கால் சைடு, புட் சைடு 2,805. ரெண்டுமே வாங்க போகிறோம். கால் சைடில் ஒரு இதையும் வாங்க போகிறோம், புட் சைடில் ஒன்றையும் வாங்க போகிறோம். வாங்கினா 5,197 ரூபா, 5,200 வச்சுக்கிங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். 5% வச்சுக்கிங்க. சரிங்களா? -95% போட்டோம்னா ஒரு நாளைக்கு 259 ரூபா.
ரூபான்னு வச்சுக்கோங்க. 250 வாரத்தில் 5 நாள் தான் ஒர்க்கிங் டேஸ், பெருக்கல் 5 1250 நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ? 5200 6450 இதில் ஏறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ். 6500 வந்துருந்துச்சின்னா நம்மளுக்கு 5% ரிட்டர்னோட நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓகே. எவ்ரிடே நான் வீடியோ போடும்போதும் கால் சைடில் எவ்வளோ இருக்குது, புட் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் யாரும் இப்போ இது எடுக்க வேணாம், ஒரு வாரம் ட்ரையல் பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம 5000 ரூபாய்க்கும் F1 ட்ரேட் எடுக்கலான்னு தெரிஞ்சுக்கங்க. மணி இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட், பணம் முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம எப்படி நம்ம மைண்டை யூஸ் பண்ணுறோமோ, நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 5000 ரூபாய் வச்சியும் ட்ரேட் பண்ணலாம், 5 லட்சம் வச்சியும் ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் என்னால் 50,000 1 லட்சம்லாம் இல்லைங்க, எவ்வளோ ட்ரேட் பண்ண என்னால் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போட்டது. சார் 5000 ரூபாய் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் சார். வாரத்துக்கு ஒரு 1250 ரூபானா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குங்க. மினிமம் ரிட்டர்ன்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் வாரத்துக்கு 1500 அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் டு 6000 ரூபாய் வரைக்கும் அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குங்க. அது நீங்கள் ரிட்டர்ன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ரிட்டனில் எழுதியிருக்கேன். நான் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, எதுவுமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் 5000 ரூபாய் வச்சு இவர் எப்படி F1 ட்ரேட் எடுப்பார்? ப்ரீமியமே 7000 8000 வரும், எக்ஸ்பிரி டேயில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. சரிங்களா? நான் 5000 ரூபாய் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்த பிறகு என்ன சொல்லுவாங்க, இது எனக்கே தெரியுமே, அவர் என்ன போய் சொல்லி கொடுக்குறது அப்படிம்பாங்க. சரிங்களா சார்? அதாவது அந்த டைமிங்கில் அதை யூஸ் பண்ணும் சார், அதுதான் சார் மேட்ரு. சரி ஓகே சார், அது விட்டுருங்க. இப்போ நான் வரேங்க பாருங்கள். Nifty 50ல் 24,973 இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குங்க. சரிங்களா? அதாவது 10/9/25ல் 25,250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். 31 ரூபாய் 90 காசு ப்ரீமியம் இருக்குது. 2392 ரூபா அதோடைய ஒரு லாட்டோட ப்ரைஸுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 5 நாளைக்கு எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி புட் சைடில் 10/9/25 புட்டில் பார்த்தீங்கன்னா 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 37 ரூபா 40 காசு இருக்குது. 2,805 ரூபா அதோட ரேட்டுங்க. இது ரெண்டையுமே கூட்டினா 5,200 ரூபா தான் நம்மளோட கேபிட்டல் வருதுங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறப்போ இது என்ன ப்ரீமியம் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு நாள் நமக்கு லாஸ் கூட தான் வரும். அந்த வாரம் ஃபுல்லுமே சைட்வேஸ் போச்சுன்னா நமக்கு லாஸ் கூட தான் வரும். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது எவ்வளோ கெயின் ஆகுதுன்னு நமக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் தெரியுங்க. சரிங்களா? இப்படியும் 5000 ரூபாயை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேங்க. இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக கற்றுக்குங்க. இப்போ இந்த மாதிரியும் ட்ரேட் எடுக்கலாம். கால் சைட்லேயும் ஒரு லாட் எடுத்து புட் சைட்லேயும் ஒரு லாட் எடுத்து ஏதோ ஒரு பக்கம் போச்சுன்னா நம்ம சம்பாதிக்க முடியும்னு இருக்குங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.